ஒரு பெண் ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு பெண்ணா வயிற்றுக்குள்ள தாயுடைய வயிற்றுக்குள்ள பெண்ணாக உருவான கணத்திலேயே எவ்வளவு மெனக்கடல்கள் இருக்கு தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம். ஒரு பெண்ணாக ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள் ஒரு பெண் குழந்தை உருவான உடனே அவளுடைய சினைப்பைக்குள் கிட்டத்தட்ட 3 கோடி கருமுட்டைகள் இருக்கு. எவ்வளவு? 3 கோடி கருமுட்டைகள். பெண்ணாக தாய் வயிற்றுக்குள்ள போனதுல அதுக்கப்புறம் அவ பிறந்து பூப்பெய்தி 12 வயதுலயோ 13 வயசுலயோ மாதவிடாய் துவங்கிறதை பூப்பெய்தல் நம்ம சொல்றோம், அப்படிங்கிறது. அந்த மாதவிடாய் துவக்கத்திலிருந்து மாதவிடாய் முடிவு அப்படிங்கிறது 49 வயதுலயோ 50 வயதுலயோ நடக்கலாம். அந்த 13 49 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 400 முட்டை தான் வெளியே வருது. அந்த 3 கோடி முட்டையிலிருந்து அந்த 400 முட்டைகளை எப்படி, எதற்கு, யார் தேர்ந்தெடுத்து வெளியே வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு ஒரு நுட்பமான ஒரு விஷயம் ஒரு பெண் படைத்தல்லே இருக்கு. ஒரு 13 வயது 14 வயது பூ பெய்கிறாங்க, மாதவிடாய் துவங்குகிறது. மாதவிடாய் துவங்கும் போது ஆரம்பத்தில் சற்று பிழையாக இருக்கும். முதல்ல வந்த உடனே அடுத்த ஒரு ஆண்டுக்கு தொடர்ச்சியாக பீரியட் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. சில நேரத்தில் அதிக ரத்தப்போக்கு இருக்கலாம், சில நேரத்தில் சரியாக மாதவிடாய் இல்லாமல் இருக்கலாம். முதலில் அதை பற்றிய அந்த குழந்தை மனதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை உடைக்கணும். வீட்டில் எவரும் மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து தூரம், வீட்டு விலக்கு என்கிற வார்த்தையை பேசாதீர்கள் நண்பர்களே. அது நம்மோடு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நமக்கு வேர்வை மாதிரியான ஒரு விஷயம். தயவு செய்து எந்த சூழலிலும் இப்படியான பேச்சு முதலில் இருக்கக்கூடாது. ஒரு பெண் குழந்தை தனக்கான மாதவிடாய் சிக்கலை, தன்னுடைய கருப்பை சிக்கலை தாயிடமும் தகப்பனிடமும் மிக எளிதாக பேசக்கூடிய சூழலை உருவாக்கணும். பல நேரங்களில் இது ஒரு நம்ம இதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா, அதில் இருக்கக்கூடிய வெறுப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயம், அதுதான் இன்னைக்கு பல சிக்கல்களுக்கு அடிப்படையான காரணம். குறிப்பா அதுக்கு ஆண்கள் மிக மிக முக்கியமான காரணம். எந்த சூழலிலும் இதை இயல்பாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் வீட்டை உருவாக்கணும், வீட்டில் அதை உருவாக்கணும். அப்பதான் அந்த பெண் குழந்தை சொல்ல, எனக்கு அதிகமா ப்ளீட் ஆகுது. நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. அதிகமாக ரத்தம் போகும்போது ஒரு நாளைக்கு 50 ml மேலே ரத்தம் போகும்போது இரும்பு சத்து மளமளமளவென குறைஞ்சிரும். அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே 9, 10, 8 தான் ஹீமோகுளோபின் இருக்குன்னு வைங்க. அந்த மாதவிடாய் முடியறதுக்குள்ள அதுக்கு ஒரு 2 கிராம் குறைஞ்சிரும். அப்போ அந்த சோகை, இரத்த சோகை, அதற்கான ஒரு உடல்ல இருக்கக்கூடிய உற்சாகம் குறையும், உடல் பலகீனமாகும். இது பல பிரச்சனைகளை அடுத்தடுத்து வரும். படிப்பில் கவனம் செலுத்த முடியாது, தூக்கமாக வரும், ஒரு உற்சாக குறைவு வரும். எவ்வளவு சிக்கல் வரும். சாதாரண இரத்த சோகை தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் 30 வருஷமா பல மெனக்கடல்கள் பண்ணியும் இன்றைக்கும் 45% பெண்கள் இரத்த சோகையில தான் இருக்காங்க. இன்னைக்கு டேட்டா 45%. இப்ப இங்க இருக்கிற மக்கள்ல ஒரு 100-150 பெண்கள் இருக்கீங்கன்னா உறுதியா சொல்லலாம், இதுல ஒரு 60-70 பேர் இரத்த சோகையில தான் இருக்கீங்க. ஏதோ ஒரு நோய்க்கு போய் மருத்துவத்தை போகும்போதுதான் நமக்கு ஹீமோகுளோபின் குறைச்சிருக்குன்னு தெரியும். அப்போ மாதவிடாய் காலத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, சரியான இரும்பு சத்து கொடுக்குறோமா, சரியான அந்த சுழற்சி சரியாக இருப்பதற்கு என்ன உணவு கொடுக்கணும், அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் திங், பீரியட் 6 அன்னைக்கு மாதவிடாய் 4 நாள் எப்படி இருக்கணும்? முதல்ல ஆண்களுக்கு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். மாதவிடாய் எப்படி இருக்கணும்? முதல் நாள் லேசா இயல்பாக அந்த இரத்தப்போக்கு இருக்கணும். 2வது நாள் 3வது நாள் நல்ல இரத்தப்போக்கு இருக்கும். 4வது நாள் காலையில சற்றே குறைய ஆரம்பிச்சு கட்டுப்பாட்டுக்கு வரணும். இதுதான் இயல்பா நடக்கிறது. ஆனா ஒருவேளை அதிக இரத்தப்போக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக அந்த குழந்தைக்கு ஒரு அயற்சி இருக்கும் அப்படின்னா அந்த முதல்ல இரும்பு சத்து நல்லா கொடுக்கறதுக்கான பழக்கம் இருக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு கூடுதலாக அத்திப்பழம், கூடுதலாக மாதுளம்பழச்சாறு, கூடுதலாக எள்ளுல செய்யப்பட்ட முட்டாய், இதை கொடுக்கணும். எள்ளுல இருக்கக்கூடிய இரும்பு நம்ம பலருக்கும் டக்குன்னு வரும், எள்ளு நிறைய பீடாயிருப்பேன், எள்ளு நிறைய சூடாகும். அப்படி இல்லை. நம்ம மாதவிடாய் சுழற்சியில அந்த 3-4 நாட்களுக்கு எள்ளுருண்டை, எள்ளு முட்டாய் கொடுக்கணும். அப்போ குருதி போறது நல்லது. மாதவிடாய் முடிந்த உடனே அந்த 4வது நாட்கு அப்புறம் கரு முட்டை வளரக்கூடிய பருவம் 10 நாட்கள் மெல்ல மெல்ல அந்த ஃபாலிக்கல் விரிஞ்சுக்கிட்டே வரும், வளர்ந்துட்டே வரும். 14வது நாள் அது உடைஞ்சு அதுல இருந்த கருமுட்டை அந்த கருக்குழாய் வழியாக கருப்பையை நோக்கி நகர்ந்து வரும். அதுதான் பிசியாலஜி, உடல் இயங்கியல். அப்போ அந்த மாதவிடாய் முடிஞ்சு அடுத்த 10 நாட்கள் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அந்த 10 நாட்கள் உளுந்து கொடுக்க வேண்டும் நண்பர்களே. உளுந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? எப்படி வேணாலும் கொடுங்க. உளுந்த கஞ்சி, உளுந்த வடை, உளுந்து தோசை, கருப்பு உளுந்த நல்லா பொடி பண்ணி வறுத்து வச்சு மாவை வச்சு வேற ஏதாவது பலகாரம் செய்யறோமா கொடுக்கலாம். அப்போ அந்த பீரியடு 4 நாள் எள்ளு, அப்புறம் 5வது நாள்ல இருந்து 15வது நாள் வரைக்கும் உளுந்து.
உளுந்து நல்ல புரதமும் கூட, அது நிறைய எடுத்துக்கணும். அந்த கரு முட்டையிலிருந்து அப்படியே அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி எக்கு வந்து டியூபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கருப்பையை வலுவாக வைத்துக் கொள்வதற்கும் அதிக இரத்தப்போக்கு வராமல் இருக்கவும், குறிப்பா டிஸ்மெனோரியா மாதவிடாய் சமயத்தில் வலி இல்லாமல் இருப்பதற்கும் வெந்தயம் கொடுக்கணும். அந்த 15லிருந்து அடுத்த 28வது நாள் வரைக்கும் வெந்தய பொடியை ஏதாவது ஒரு வகையில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஊற வச்சு கொடுங்க, இல்லை முளைக்கட்டி வச்சு கொடுங்க. வெந்தயம் மனசுல எடுத்துட்டு போக வேண்டிய, இந்த இடத்தை விட்டு செல்லும் போது எடுத்துட்டு போக வேண்டியது எல்லா பெண்களுக்கும் மாதவிடாய் சமயத்துல எள்ளு, அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் வெந்தயம், இந்த சைக்கிள் ரெகுலர் வந்துட்டு இருக்கோம். அடுத்து இரும்புச்சத்து குறைந்து விடாமல் இருப்பதற்கு எப்பவுமே 11, 10, 10.5, 11க்கு மேல இருக்கணும். மைல்டு அனிமியா பெரிதாக நமக்கு ஒன்றும் காட்டாது, ஒரு தொந்தரவும் பண்ணாது. ரொம்ப கீழே 9, 8ன்னு வரும்போது தான் சோர்வு, களைப்பு எல்லாம் வரும். 7க்கு கீழே வரும்போது தான் நமக்கே குணங்கள் தெரியும். அதனால ரொம்ப கீழே போற வரைக்கும் விடக்கூடாது. அவ்வப்போது சோதிச்சு பார்த்து கொள்ளணும், என்னுடைய அளவு எவ்வளவு இருக்கு. இப்போ அதுக்குரிய இரும்புச்சத்தை கூட்டுவதற்குரிய முருங்கைக்கீரை கொடுங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க, அத்திப்பழம் கொடுங்க, பிற எள்ளுருண்டை, இது மாதிரி. சரி, மற்ற தானியங்கள்ல என்ன? தானியங்கள்ல கம்பு, இரும்புச்சத்து அதிகமா இருக்கிற சிறுதானியங்கள்ல நம்பர் 1 வந்து கம்பு தான். அரிசியை விட 8 மடங்கு அதிகம் இருக்கு கம்பஞ்சோறு. அது வாரத்துக்கு 2 நாளாவது கம்பஞ்சோறு கொடுக்கலாம், கம்பங்கூழ் கொடுக்கலாம். இப்போ வெயில் காலம் வருது, நல்ல மோர் விட்டு கம்பங்கூழ் வச்சு நல்ல சிறிய வெங்காயத்தை வெட்டி போட்டு அந்த கம்பங்கூழை நம்ம வீட்டில் கொடுத்து கொண்டு வரும். இது எல்லாம் இரும்பை கூட்டிக் கொண்டே வரும். அந்த பெண் குழந்தைய பிறந்ததிலிருந்து அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கும் பல காப்புகளை, நோய் வராமல் தடுப்புகளை வந்து நிறைய இயற்கை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. பல பழக்க வழக்கங்களை நம்முடைய மரபு காட்டி கொடுத்திருக்கிறது. ஆனால் அவற்றை நிறைய விஷயத்தை நாம மறந்துட்டோம். சரி, மாதவிடாய் காலம் துவங்கியாச்சு, நல்ல ப்ளீடிங் எல்லாம் இருந்து நார்மலா இருந்து திருமணம் ஆறாங்க. அந்த திருமண காலத்துல குழந்தை பேருக்காக வரும்போது, திருமணமாகி குழந்தை பேருக்காக வரும்போது பெண்ணினுடைய நலம் எப்படி இருக்கணும்? முதல் விஷயம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகி அவங்க வந்து திருமண வாழ்க்கையை துவங்கிட்டாங்கன்னா மாசம் இல்லைன்னா பார்க்கும் போதெல்லாம் என்ன விசேஷம்னு தயவு செய்து கேட்காதீங்க. இதுதான் முதல் அறிவுரை. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வலியை ஏற்படுத்தும்னு அந்த பெண்ணை கேட்டால் தான் தெரியும். மாசம் பார்க்கும்போது என்னம்மா விசேஷம், என்னம்மா விசேஷம், ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும், ஏன் உங்கள்கிட்ட பேசணும்? அது அவர்கள் 2 பேரும் எடுக்க வேண்டிய முடிவு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, 2 ஆண்டுகள் எந்தவித தடையும் இல்லாத குடும்ப உறவு இருந்து குழந்தை பேரு வேணும் என திட்டமிட்டு 2 ஆண்டுகள் அவர்கள் முயற்சித்ததுக்கு அப்புறமும் குழந்தை பேரு கிடைக்க தாமதமாகுதுன்னா தான் மருத்துவரே போய் பார்க்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 26 வயசுல கன்சீவ் ஆகுது, உடனே 26 வயசுல திருமணம் ஆகுது, உடனே போய் டைம் ஆயிடுச்சு, அடுத்த 3 மாசம் எப்படியா கன்சீவ் ஆயிரு. எத்தனை பெண்கள் மன வருத்தத்தோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்கு உடல் நல பிரச்சனையை விட மனநல பிரச்சனை தான் மிக அதிகம். அந்த உள்ளத்தில் அந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சமூகமாக இந்த பண்பட்ட சமூகம் இருக்கக்கூடாது நண்பர்களே. நாம் அப்படி கேள்வியை கேட்கக்கூடாது. அது இயல்பாக இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம், நடக்க உறுதியா. அதை செம்மைப்படுத்துவதற்கு, அந்த கருமுட்டையை வலுவாக்குவதற்கு நான் சொன்ன உளுந்து, இன்னும் ஈஸ்ட்ரோஜெனிக்கான ஒரு மிகச்சிறந்த புரதம் சோயா. குழந்தை பேரு திட்டமிடக்கூடிய, நல்ல பெண்களுக்கு நல்ல மாதவிடாய் செம்மையாக்க இயல்பா கிடைக்கக்கூடிய புரதத்துல ஒண்ணு சோயா. ஏன் சோயா பெண்களுக்கு நல்லதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன், தாவர ஹார்மோன். அது நேரடியான ஈஸ்ட்ரோஜன் கிடையாது, தாவர ஈஸ்ட்ரோஜன். அது அந்த குழந்தைக்கு, அந்த கருப்பையினுடைய வளர்ச்சிக்கு, சினைப்பையினுடைய வளர்ச்சிக்கு, இயல்பான வளர்ச்சிக்கு மிகச்சிறப்பான உணவாக இருக்கு. இப்போ கருத்தரிக்கணும்னு திட்டமிடக்கூடிய பெண்கள் நல்ல உளுந்து, நல்ல சோயா, மற்ற கூடுதல் புரதம், மீன்கள், மிகச்சிறப்பாக நம்ம வந்து மீன்கள் மூலமா கிடைக்கக்கூடிய புரதம், முட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதம் அந்த குழந்தைகளுக்கு மிக அவசியம். திட்டமிடுறோம், கருத்தரிச்சாச்சு. கருத்தரித்திருக்கிற காலத்துல அதற்கு என்னெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வரலாம்? அந்த பெண் குழந்தை எவ்வளவு சிறப்பாக இருக்கணும், அந்த அவர்கள் தாய் குழந்தை ஒரு நல்ல புரிந்து கொள்ளணும். இருக்கிறதுலே ஆண் பெண் 2 பேரில் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் கேட்க வேண்டியது, ஆண் பெண் 2 பேர்ல இயல்பிலேயே, இயற்கையிலேயே நவீன மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, பெண் தான் ஆண்களை விட ஆரோக்கியமானவர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயற்கை அப்படித்தான் படைத்திருக்கிறது. பல வகையில் பெண்கள் ஆரோக்கியமானவர்கள். ஆச்சரியமா இருக்கும் அதனோட சயின்ஸை படித்து பார்த்தா.
நம்ம எவ்வளவு ஒதுக்கி வைத்து எவ்வளவு பெண்களை வந்து நான் சொன்ன பெண் நலத்தை வந்து பல நாடுகளும் வந்து ஒரு பெண் டாக்டரை உருவாக்காம வச்சிருக்காங்க. பல நாடுகளிலும் புறக்கணிக்கப்படுகிறது பெண் நலம். ஆனாலும் கூட பெண்களினுடைய ஆரோக்கியம் ஆண்களின் ஆரோக்கியத்தை விட அதிகம். ஏன் தெரியுமா? ஏன்? அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய உயிரி அவங்க. ஸோ இயற்கை இயல்பாகவே அவர்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதல் விஷயத்தோட கொண்டு வந்திருக்கு. ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்களேன். உங்களுக்கே சமீபத்தில் பார்த்த இதுல தெரியும். 35 வயசுல திடீர்னு மாரடைப்புல ஆண் இறந்து போயிட்டான். 30 வயசுல அங்க இருக்கவர் இறந்து போயிட்டாரு. 40 வயசுல அவர் இறந்து போயிட்டாருன்னு நிறைய செய்தி படிக்கிறோம் இல்லையா? 35 வயசுல பெண் மாரடைப்புல இறந்து நீங்க படிச்சீங்களா? சமீபத்தில் ஐயா படிச்ச மாதிரி அவரே அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு பெண் 35 வயசுல 40 வயசுல மாரடைப்பில் இறக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. ஆனா ஆண் 35-40 வயசுல நிறைய மரணம் நடக்குது. ஏன் தெரியுமா? அந்த ஈஸ்ட்ரோஜன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இருக்கு இல்லையா, பெண் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், அது வெறும் கருத்தரிப்புக்கு மட்டும் இல்ல, அவர்களுடைய இதயத்துக்கு பாதுகாப்பு, அவருடைய வயிற்றுக்கு பாதுகாப்பு, அவர்களுடைய எலும்புக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் அந்த ஹார்மோன் கொடுக்குது. அதனாலதான் அது ஆச்சரியமா இருக்கும். ஒரு பெண்களினுடைய உடல் நலத்துக்கு இயற்கை இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கா. கரெக்டா மாதவிடாய் முடிஞ்ச உடனே அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்ச உடனே சற்று விலவிலன்னு ஆவாங்க. அந்த பெண்ணுக்கு இயல்பாக அந்த நேரத்தில் கடும் கோபம் வரும். அதுக்கு பேரே ஆங்கிலத்தில் ஃப்ரீ நெஸ்ட் சிண்ட்ரோமா. அது என்ன அர்த்தம்? மெனபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெனபாஸை ஃப்ரீ நெஸ்ட் சிண்ட்ரோம். என்ன அர்த்தம்? ஒரு கூட்டுல பறவைகள்லாம் நிறைய குஞ்சு இருக்கும். தாய் பறவை போயிட்டு வந்து இறையை எடுத்து வந்து குஞ்சுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த குஞ்சு வாயை திறந்து எல்லா குஞ்சும் பார்த்துருப்போம் இல்லையா? தாய்ப்பறவை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் தாய்ப்பறவை வந்து பார்க்கும்போது எந்த குஞ்சும் இருக்காது, அதெல்லாம் இறக்கி அடிச்சு பறந்து போயிடும். அப்போ அந்த தாய்ப்பறவைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னாச்சு, என் குழந்தை எங்க, என்னோட குஞ்சுகளை எங்கன்னு சட தன்னுடைய இறக்கை எடுத்து சுத்தி கொண்டே இருக்குமா. அதைத்தான் எழுதுகிறார்கள். இப்ப இருக்கிற அந்த மெனோபாஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல 50 வயதில் அந்த பெண் அவன் சற்று ஒதுக்கப்படுவா. பிள்ளைங்க பேச்ச கேட்காது. பொண்ணு உனக்கு என்ன தெரியும் போ அப்படின்பா. பையன் காலேஜ்ல இருந்து அவன் வரவே மாட்டான். யாருமே இல்லாத ஒரு வெறுமை உணர்வில் தன்னுடைய ஈஸ்ட்ரோஜனும் குறைந்து இருக்கிற சூழல்ல தான் அந்த மெனபாஸ் என்கிற மாதவிடாய் முடியக்கூடிய சமயத்தில் அந்த பெண் சற்று ஒரு கோபத்தோடையும் சிதிலமாயும் ஒரு வலு இழந்தும் இருப்பதற்கான காரணம் அதுதான். அந்த நேரத்துல அவர்களுடைய கணவர், அவங்களுடைய பிள்ளைங்க தன்னுடைய அம்மாவுக்கு மாதவிடாய் முடிய போது நினைக்கிற பொண்ணோ பையனோ அரவணைத்து நிற்கணும். முதல் அரவணைப்பு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கணும். இது நிச்சயமா இந்த நேரத்தில் அவங்க பலவீனமா இருப்பாங்க. அவங்க எலும்பு கொஞ்சம் சுண்ணாம்பு சத்து குறைந்து இருக்கும். அவங்களுடைய இடுப்பு தசைகள் சற்று பலவீனமாய் உட்காரும் போது ஒரு இதை பிடிச்சி எந்திக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடியது. அப்ப அந்த நேரத்தில் நம்முடைய ஒரு முதல்ல வீட்டில் இருக்க குடும்பம் அவர்களை அரவணைத்திருக்கணும். இந்த நேரத்தில் என்ன உணவு எடுக்கலாம்? முதல் விஷயம் கால்சியத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். சுண்ணாம்பு சத்து, ஏன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்பதான் வரும். அந்த எலும்பில் சுண்ணாம்பு தன்மையை கொடுக்கக்கூடிய உணவு எதுல இருக்கு? கேழ்வரகு. இருக்கிறதுலே கால்சியம் நிறைய இருக்கிறது கேழ்வரகு. உடனே ஒரு எக்ஸ்ட்ரா கால்சியம் உள்ள ஒரு பாட்டில போய் வாங்கிட்டு வந்து எடுக்கிறது, இல்லை கால்சியம் மாத்திரை 3 வேளை எடுக்கிறது தேவையில்லை. ஒருவேளை உங்கள் மருத்துவர் உங்களுக்கு ரொம்ப கால்சியம் குறைவா இருக்குன்னு சொன்னா எடுங்க. மீதி நேரத்தில் உணவுல ஏற்படக்கூடிய நல்ல கேழ்வரகு, பிரண்ட துவையல், அது மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது கால்சியத்தை எடுத்துட்டு போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பருவம் அந்த நேரத்தில். அதோட மனதில் கொஞ்சம் பதட்டம், பயம் இருக்கிறதுல இந்த பதட்டத்தையும் பயத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு மருந்து மாதுளம்பழம். ஆய்ந்தறிந்து சொல்ல, சும்மா ஒரு ப்ரீச்சிங்கா சொல்லல. மாதுளை எப்படி உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹார்மோன், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை தூண்டுதுன்னு ஆய்ந்தறிந்து சொல்லியிருக்காங்க. செரட்டோனின் லிபரேட்டர்னு சொல்லுவாங்க. அதை கொடுக்கிறது மாதுளம்பழம். அப்போ ஒரு 47-48 வயசுல இருந்தே மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கொள்வதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொள்ளும். இது மாதவிடாய் முடிகிற சமயத்தில் நாம் எடுக்க வேண்டிய அக்கறை. நண்பர்களே, இதை தாண்டி மிக மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்கள். மிக கவனமாக பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் படிக்கிற காலத்துல, 30 வருஷம் முன்னாடி சித்த மருத்துவம் படிக்கிற காலத்துல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. நாங்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி தான் வந்தோம். யாருக்கு வரும்னு கேட்டால் 2 பதில் தான். நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ். பால் ஊட்டாத பெண்கள், திருமணம் செய்யாத பெண்கள், அவர்களுடைய முதுமையில அந்த ஹார்மோன்களினுடைய தேக்கத்தினால மார்பக புற்றுநோய் வரலாம் அப்படின்னு படித்தோம்.
இன்னைக்கு எப்படி நிலைமை இருக்கு தெரியுமா? பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல 30% மேல மார்பக புற்றுநோய் தான். அதுவும் யாருக்கு வருது? 30 35 வயதுக்குள்ளாக இருக்கிற பாலூட்டிய, இன்னும் வேதனை, பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு வருது. நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் டெலிவரினா முதல் விஷயம் என்ன தெரியுமா? தாய் சேஃபா இருக்கணும், குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்மல் டெலிவரினா வெஜைனல் டெலிவரி மட்டும்தான் நார்மல் டெலிவரி நினைக்க கூடாது. நார்மல் டெலிவரினா ஃபர்ஸ்ட் திங், தாய் பாதுகாப்பாகவும் குழந்தை ஆரோக்கியமாகவும் இருந்தால் மட்டும்தான் நார்மல் டெலிவரி. அப்போ அதற்கு சிறு பிள்ளைய விளையாட வைக்கணும். அது நொண்டி அடிக்குதா, இல்லை அது நல்லா பாண்டி விளையாடுதா, இல்லை கொக்கோ விளையாடுதா, ஷட்டில் காக் விளையாடுதா, இல்லை வாலிபால் விளையாடுதா, இல்லை போய் நல்லா ஜும்போ டான்ஸ் ஆடுறாங்களா, எது வேண்டுமானாலும் குழந்தையை 6 வயதிலிருந்து 12 வயது வரைக்கும் விளையாட வையுங்கள் நண்பர்களே. பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு கால்களை விரித்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, முன்னங்காலையும் பின்னங்காலையும் விரிக்கும் போதுதான் அந்த பெல்விக் போனுடைய மசில் எக்ஸ்டெண்ட் ஆகும். பெல்விக் போன் கூவகை எலும்புன்னு சொல்றேன். அந்த கூவகை எலும்பினுடைய உருவாக்கக்கூடிய பள்ளத்துல தான் குழந்தை தொட்டு நாட்டம் உள்ள இருக்கு. அந்த கூவகை எலும்பு விரிந்து சுருங்கக்கூடிய இயற்கையிலேயே அந்த நிகழக்கூடிய தன்மையை அந்த தசைகள் கொடுக்குது. அந்த தசைகள் நல்லா இழுத்து மடங்கி வரும்போதுதான் அந்த பெண் குழந்தையினுடைய கருப்பை ஆரோக்கியமா இருக்கும், இயல்பான ஒரு டெலிவரி வருவதற்கு சரியா இருக்கும். எந்த நேரமும் உட்கார்ந்து இப்படி என்னது வெத்தலைக்கு சுண்ணாம்பு தேய்க்கிற மாதிரி ரீல்ஸ், ஷார்ட்ஸ், பல வீட்டில் அப்படிதான் இருக்காங்க. எந்த நேரமும் ஆன்லைன் கேம்ஸ் தான். கிளாஸும் ஆன்லைன்ல நடக்கு, விளையாட்டும் ஆன்லைன்ல நடக்கு. எவ்வளவு ஆபத்தானது! உங்க வீட்டில் இன்னைக்கு போய் உங்க வீட்டு பெண் குழந்தைகள் தினம் 1 மணி நேரம் விறுவிறுக்க விளையாடுகிறார்களா என்று பாருங்க. என்ன சிக்கல் என்றால், இந்த விளையாடு குழந்தைகள் பூ பெய்ததுக்கு அப்புறம் அந்த கருத்தரிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்த அதிகம் பேசி கொண்டிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? அது PCOD. நிறைய பேருக்கு தெரியும். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், சினைப்பை நீர்க்கட்டிகள். 28 நாளைக்கு ஒருக்க 4 நாள் வர வேண்டிய மாதவிடாய் எப்ப வரும்னு தெரியாது, வந்தா நிக்காது, வந்தா சரியா ப்ரீட் ஆகுமா தெரியாது. இப்படியான சூழலில் நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் நண்பர்களே. ஏன் இந்த PCOD அதிகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாதது. 2வது காரணம் அதிக இனிப்பு சாப்பிடுவது, குறிப்பா சாக்லேட். சின்ன பிள்ளையில எந்த குழந்தை அதிகம் சாக்லேட் சாப்பிடுதோ, இந்த சாக்லேட் மேல எனக்கு அவ்வளவு கோவம். இந்த சாக்லேட் நீங்க நினைக்க மாதிரி வெறும் இனிப்புகள்ல செய்யறது இல்லை. இந்த February 14 ஒரு திருவிழா நடக்கும் இல்லையா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுல பெரிய விளம்பரம் போடலாம். உன் காதலிக்கு ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா? சிலுக்கு மிட்டாய். சிலுக்குன்னு ஒரு பெரிய சாக்லேட், 100 ரூபாய். 100 ரூபாய்க்கு அந்த சாக்லேட் வாங்கி கொடுக்குறான். பல பிள்ளைங்க கீழே சுருண்டு அடம் பிடிச்சி அதை தான் வாங்கணுங்குது. யாராவது இங்க இருக்க உங்கள்ட்ட ஒருத்தர் எந்திரிச்சு அதுல என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு கரெக்டா சொல்லிட்டா, மாவட்ட நிர்வாகத்தை வச்சு இங்க ஒரு பரிசு கொடுத்துருவோம். சத்தியமா யாருக்கும் தெரியாது. சார் அதெல்லாம் கேட்பரிஸ் கொக்கோ இருக்கும் சார், சுகர் இருக்கும் சார். கொக்கோ 3% தான். 100 கிராம் மில்க் சாக்லேட் 3% தான் கொக்கோ. மீதி 97% ஏதாவது ஒரு வகையில் நம் உடம்புக்கு ஆகாத பொருள். சர்க்கரை இல்லை, அதுல இருக்குது ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். எது? கார்ன், மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு. அந்த மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய இனிப்பு தான் அந்த சாக்லேட்டுக்கு மிக மிக அதிகமாக சேர்க்கக்கூடியது. அது வாய்க்குள்ள போய் வெடிக்கணுமா, வாய்க்குள்ள குலகலம் இருக்கணுமா, நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன் விளம்பரம் போடுறான்ல, அந்த பிசுபிசுப்பு தன்மை அத்தனைக்கும் கெமிக்கல் தான். இது எல்லாம் தான் நண்பர்களே இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸை கொடுக்குது. எந்த குழந்தை மிக குண்டாக இருக்கிறதோ, எந்த குழந்தை அதிக இனிப்பு சாப்பிடுறதோ, எந்த குழந்தை மிக அதிகமாக பிராய்லர் சிக்கன் சாப்பிடுகிறதோ, இது எல்லாத்துக்கும். அதுக்காக பிராய்லர் சிக்கன் முடிச்சு சாப்பிடலாம் சொல்லலை. நீங்க நல்லா நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, கோழி சாப்பிடுங்க, என்னைக்காவது ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா வெறுமனே நான் எப்ப பார்த்தாலும் ராத்திரி 2 மணிக்கு சிக்கன் பிரியாணி ஸ்விக்கில செப்டோல ஆர்டர் பண்ணி தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றது நிச்சயமா அந்த சிக்கலுக்குள்ள மாட்டுவாங்க. வேண்டாம். சில ஒழுக்கங்களை நாம் முதலில் இருந்தே கொண்டு வரணும். இது வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் சற்றே மெனக்கட வேண்டும் நண்பர்களே. நம் பெண்களின் நலத்தை எதற்காக இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, ஒரு ஆண் உடல்நலம் ஒரு பாதிப்பு வந்தா மொத்த குடும்பமும் அவனை பார்த்துக் கொள்ளும். ஆனா ஒரு பெண்ணுக்கு உடல் நலம் வந்ததுன்னா அது அவளுக்கு உளவியல் சிக்கல் வரும் வரை இந்த சமூகம் காத்திருக்கும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல அந்த வார்த்தையை சும்மா அலங்காரத்துக்காக சொல்லலை. பல வீடுகளில் நடப்பதை பார்க்கிறேன். கை முட்டு வலி, அது வலிக்கதான் செய்யும். விடு, போய் அது எனக்கு நல்ல ஒரு கட்டி சட்னி ஒரு தோசை மட்டும் சுட்டுட்டு அப்புறம் வலி புராணத்தை பாடு. இப்படி பேசுறவங்க எத்தனை வீடுகளில் இருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு பெண் பக்கத்தில் ஒருத்தர் அடிக்கிறார், பார்த்தீங்களா கரெக்டாக சொல்றாரு அப்படின்னு. இது பல வீடுகளில் நடப்பது தெரியும்.
அப்படியான வாழ்வியல் நமக்கு வேண்டாம். சற்று அக்கறையோடு அவர்களை பார்க்கணும். எதற்கு நான் சொல்றேன், நான் திரும்ப திரும்ப சொல்வது, உடல் நலம் உளவியல் சிக்கலா மாறும். தன்னுடைய வலியை பகிர்ந்து கொள்ள முடியாத போது, தன்னுடைய வலி புறக்கணிக்கப்படும் போது, அம்மா சொல்றாங்களே இந்த புறக்கணித்தல் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கும்னு குடும்பத்திலே வரும். தலை வலிக்குதுன்னு சொன்னா அப்படியே ஒரு காஃபி போட்டு தரட்டா, கொஞ்ச நேரம் நீ உட்காரியா, நீங்க வேணா பிரேக்ஃபாஸ்ட் வெளியே சாப்பிட்டுக்கலாம். இப்படி எத்தனை கணவர்கள் கேட்கிறோம். தலை வலிக்குன்னா கொஞ்ச நேரம் போய் படு, அதுக்கப்புறம் எனக்கு கட்டி சட்னி அரைச்சு, அப்படித்தானே எல்லாரும் பேசுறோம். தலைவலி இருந்ததுன்னா ஒரு சின்ன சொல், நீ தலையெல்லாம் பிடிச்சி விட்டு சினிமாவில் கட்டுற மாதிரிலாம் பண்ணிட்டான், அட்லீஸ்ட் பார்த்துக்கூடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வேணா காஃபி போட்டு தரேன், அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இப்படி சொல்லாததுனால அந்த பெண்ணுக்கு அது இரத்த கொதிப்பினால் வந்த தலைவலின்னு தெரியாது. எல்லாரும் தலைவலின்னா ஏதோ ஒரு டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ல வரும். அவங்களுக்கு பல காலமாக இரத்த கொதிப்பு இருந்திருக்கும். அந்த இரத்த கொதிப்பினால் வந்த தலைவலி என்று தெரியாமல் மருத்துவரிடம் போய் இரத்த கொதிப்பை பார்க்காம மெல்ல மெல்ல அந்த இரத்த கொதிப்பு சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு இந்த நம் தமிழ் சமூகத்தில் இப்படியான சிக்கல்கள் வராத ஒரு வாழ்வியல் நாம் கொண்டு வரணும்னா, சிறு குழந்தைகள் முதலே அக்கறையாக இருக்கணும். அந்த அக்கறையை நம்ம அடுப்பங்கரையிலிருந்து துவங்கணும். திரும்ப திரும்ப சொல்றது, நல்ல புரதங்களை எடுங்க, நல்ல உணவுகளில் இந்த மாதிரி பழங்களை ஊட்டிக்கொண்டே வாருங்க. எல்லா சிறுதானியங்கள் 20 வருஷமா நானும் காத்திருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே என்னன்னா 2002-2003 திணையரிசியை பத்தி நான் பேச ஆரம்பித்தேன். அப்பெல்லாம் என்னை பார்க்கும்போது கிண்டலா கேட்பாங்க, என்ன திணை சார், குறிஞ்சி திணையா, முல்லை திணையா, நெய்தெல்லாம் மருதமான்னு கேட்பாங்க. அப்படி கிண்டல் வயப்பட்டிருக்கேனா. ஆனா இன்னைக்கு எங்க திரும்பினாலும் இவ்விடம் திணையரிசி அல்வா கிடைக்கும், திணையரிசி இங்கே விற்கப்படும் போர்டு பார்க்கும்போது என் காத்திருத்தல் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, மிக மகிழ்ச்சியா இருக்கு. நண்பர்களே, சில காத்திருப்புகள் மிகச்சிறந்த பலன்களை தரும் என்றுதான் அந்த அம்மாக்களும் சொன்னார்கள். நானும் சொல்கிறேன், நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருத்தலோடு சேர்ந்து சிறு கரிசனத்தை, சிறு மெனக்கடலை சிறு வயதிலிருந்தே நம் குழந்தைகளுக்கு காட்ட வேண்டும். அந்த மெனக்கடலும் அக்கறையும் அடுப்பங்கரையில் துவங்க வேண்டும். அடுப்பங்கரையில் நாம் காட்டும் கூடுதல் 10 நிமிட கரிசனம் அந்த குழந்தையின் ஆயுட்காலத்தில் கூடுதல் 10 ஆண்டுகளை தரும் நண்பர்களே என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.